இன்னொரு பருவம் வரும், தண்ணி இல்லாம விவசாயி சாகுவான், செத்துக்கிட்டு இருக்கான் தினம். நான் சொன்னேன் இல்லையா, 60 80 இது வரைக்கும் கடந்த 20 ஆண்டுகள்ல 4,20,000 பேர் செத்து இருக்கான் விவசாயி. இந்திய திருநாட்டில் அக்ராஸ் த கண்ட்ரி, இந்திய திருநாட்டில் 4,20,000 பேர் கடந்த 20 ஆண்டுகள்ல செத்து இருக்கிறான். அரசின் புள்ளி வரும், இந்த நேஷனல் கிரைம் பியூரோ ரெக்கார்ட் ஆஃப் இந்தியா, தேசிய குற்ற புலனாய்வு முகமை காப்பகம் சொல்கிறது. நமக்காக உணவளிக்கக்கூடிய விவசாய தெருவில் விட்டு நாம் என்னத்தை சாதிக்க போறோம்? தற்கொலை பின்னாடி போறதுக்கா? தற்கொலை அவர் பாடுறாரு, பாட்டலுக்கு 10 ரூபான்னு. இப்ப நம்ம பாடணும், இவங்களுக்கு நெல் மூட்டைக்கு 40 ரூபாய். எந்த இடத்துல திமுக பார்த்தாலும் டே மூட்டைக்கு 40, மூட்டை பூச்சிக்கு 40ன்னு கூப்பிடுங்க. 40 ரூபா. பாவம் வெம்பாடுபட்டு வந்து நிக்கிற அவன்கிட்ட பிச்சை எடுக்கிறியே, நீ எல்லாம் அரசு அதிகாரி தானே, அரசு சம்பளம் வாங்கினதுன ஏயா மாவட்ட ஆட்சியர் தானே, நீ மாவட்ட ஆட்சியர் தானே, உனக்கு கீழே தானே அந்த துறை இருக்கு, இதை கூட உன்னால தடுக்க முடியலனா நீ என்ன புடுங்குற ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர்? நீ படிச்சவன் தானே, இந்த மாதிரி திருட்டு பயில்கள் இல்லை, முள்ள மாதிரி பயில்கள் இல்லை, முடிச்சவைக்கு பயில நீ படிச்சவன் தானே, ஒரு IAS படிச்சவன் தானே, நீ கலெக்டர் தானே. இந்த நிர்வாக சீர்கட்டை உன்னால் தடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் நீ செய்ய மாட்ட? சீமான் முதலமைச்சராக இருந்தா நீ செய்வ, இங்க இருக்கிறது கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர், எப்படி செய்வ? அவங்க பரம்பரை திருட்டு பரம்பரை. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் அன்பான உறவுகளே, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான், நாம் தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும். நேரம் நெருங்கிருச்சு, தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும். அண்ணன் சீமான் சொல்லுவார்,